ஹலோ ஹாய் வெல்கம் டு ரியாலிட்டி லைஃப் லைன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மில்லட் வச்சு ஒரு மின்ட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் முருங்கைக்கீரை அண்ட் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கோம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதில் பெப்பரும் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பையும் போட்டுருங்க. நீங்கள் பட்டர் தான் போடணுன்ற அவசியம் இல்லை. கீ இருந்தால் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் ஏதாச்சும் செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நான் ஒரு 6 to 7 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அது எத்தனை வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இது நல்லா சாட்டே ஆகட்டும். சாட்டே ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை இது எல்லாமே தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதை எல்லாத்தையும். ஸோ ஓகே, இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹார்ட்டையும் பிரெயினையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோ. நம்ம ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னா நீங்கள் இதெல்லாமே உங்கள் ஃபுட்டில் அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, நம்ம டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நாங்கள் ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதை நீங்கள் வதக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி விடும். ஸோ தண்ணி போயிட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நீங்கள் அரைக்கும் போது நல்லா இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அடிச்சுக்கோங்க. நம்ம அரைச்சதை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் செக்கில் அரைச்ச கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த குதிரைவாலி ரைஸ் தான் வச்சுருக்கோம். மில்லட்ஸ் எப்படி குக் பண்ணோன்னு நாங்கள் ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றி வதக்கிருக்கோம்ல அந்த க்ரீன் பேஸ்ட்டோட நம்மளோட அந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேங்க, இப்போ நம்ம ரைஸையும் அந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரைஸில் அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அதுக்கு நல்லா கிளறிக்கோங்க. அண்ட் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ டயட் இருக்கவங்க, இந்த ஆஃபீஸ் போகிறவங்களாம் டயட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இதை சர்வ் பண்ணவும் ரெடி ஆகிட்டு. அண்ட் நான் முட்டை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கருணக்கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் இன்னும் நாங்கள் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸோடு உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். பாய்.